அனைவருக்கும் வணக்கம். முனைவர் வா தேவி, உதவி பேராசிரியர், ஏடிய மகளிர் கல்லூரி, நாகப்பட்டினம். இப்போ பார்க்க போறது 10 பாட்டுல வரக்கூடிய நெடுநல் வாடை. அதுல வரக்கூடிய பாடல் பார்த்தோம் அப்படின்னா, முருகு பொருநாறு பான் 2 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறிவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 அப்படிங்கிற பாடல் வரும். அதுல நம்ம பார்க்க போறது நெடுநல் வாடை. 10 பாட்டு நூல்களில் ஒண்ணு. ஆசிரியர் நக்கீரர். 10 பாட்டு நூல்களில் 7வது நூலாக நெடுநல் வாடை காணப்படுகிறது. அது 188 அடிகளை கொண்ட ஆசிரியர் பாவாலானது சங்க இலக்கியத்தில் அகப்புற பாடலாக கருதப்படுகிறது. பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. ஆசிரியர் மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரர். இவர் சங்க காலத்தில் மிக சிறந்த புலவர்களில் ஒருவராக திகழ்ந்திருக்கின்றார். திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்களையும் இயற்றியிருக்கின்றார். சொல் ஆற்றலும் இயற்கை வர்ணனையும் இவருடைய தனி சிறப்பாக காணப்படுகிறது. பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெடுமை நீண்ட நாள் அப்படின்னு வரக்கூடியது. நெடுமை பிளஸ் நன்மை வாடை, நெடுநல் வாடை. பிரிந்திருக்கக்கூடிய தலைவிக்கு துன்பமாக இருக்கிறது. தலைவன் போருக்கு போயிருக்காரு, தலைவி பிரிந்து வீட்டுல இருக்காங்க. தலைவனை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது அந்த வாடை அவங்களுக்கு துன்பமாக தெரிகிறது. அதனாலதான் பிரிந்திருக்கும் தலைவிக்கு அது துன்பமாக நீண்ட ஒரு வாடையாக காணப்படுகிறது. போர்க்களத்தில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஒரு வாய்ப்பாக இருப்பதால் அவருக்கு அது நல்வாடையாக காணப்படுகிறது. ஆண்கள்னு இருந்தா அவங்களுக்கு போர் தான சிறப்பாக தெரிகிறது. அது போல போருக்கு இருக்கக்கூடிய அங்கக்கூடிய வீரர்களை எல்லாம் பார்த்து அந்த போருக்கு இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் சொல்றதுனால அவங்களுக்கு அது நல்வாடையாக காணப்படுகிறது. வாடை காலத்தில் பாடப்பட்டதால் இந்த பெயர் பெறுகிறது. திணை வாகத்திணை. வாகைனா வெற்றி. புறத்திணை செய்திகள் அதிகம் கொண்டிருப்பினும் அகம் சார்ந்த பிரிவு இதில் உண்டு. வேப்பம்பூ அடையாளத்தால் இது பாண்டிய மன்னனை பாடியது என்பது உறுதியாக நம்மளால் அறிய முடிகிறது. முல்லை திணைக்குரிய கார்கால பின்னணி கொண்டதாக காணப்படுகிறது. அந்த மழை அதிகமா பெஞ்சு அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய மேகங்கள் வலப்புறமாக எழுந்து மழை அதிகமாக பெய்ததால் எங்கும் குளிர்காற்று காணப்படுகிறது. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடிய கோவலர்கள்லாம் என்ன பண்றாங்க, பசுக்களையும் காளைகளையும் ஒரு இடத்துல மேய விட்டு ஒரு மேட்டு நிலமான ஒரு பகுதிக்கு அங்க போய் எல்லோருமே தனித்து போறாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல மேய்ச்சவங்க மழை அதிகமா இருக்கிறதுனால தொடர்ந்து ஒரே இடத்துல இருக்க முடியாம மேட்டு நிலமான ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் குளிர் அதிகமா இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன சிறு குச்சிகளை எல்லாம் பொறுக்கி என்ன பண்றாங்க, நெருப்பு மூட்டி அதுல அந்த குளிர் காய்றாங்க. கைகளை நெருப்புல காட்டி தன்னுடைய கன்னத்தில் ஒற்றி கொள்கிறார்கள். அவங்க தலையில அந்த பிச்சு அந்த பூக்களை கோலை மலர்ல இருக்கக்கூடிய அந்த மலர்களை கட்டி தன்னுடைய தலையில சூடியிருக்காங்க. அதுல இருந்து மழை துளிகள் தன்னுடைய மேலில் விழுந்ததால் குளிர் அதிகமாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. கதிரவன் மறைந்து கடும் குளிர் நிலவக்கூடிய அது ஒரு வாடைக்காலமாக காணப்படுகிறது. மேகங்கள் மழையை பொழிந்து விட்டு குளிர்ந்த காற்றை வீசுகின்றது. நிலப்பகுதி முழுவதுமே எப்படி இருக்கு, ஈரமாக இருக்கிறது. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த விலங்குகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, குளிர் அதிகமா இருக்கிறதுனால மேய்தலை மறந்தது. ஒரே இடத்துல ஒடுங்கி போய் கிடக்குது. குரங்குகள்லாம் மரத்துல அப்படியே ஒடுங்கி இருக்கு. பறவைகள் மரத்திலேயே இருக்கிறதுனால மேலே இருந்து கீழே விழுகின்றன. பசுக்கள் தன்னுடைய கன்றுகளுக்கு பால் கொடுக்காமல் குளிர் அதிகமா இருக்கிறதுனால காலால் எட்டி உதைக்கின்றன. விலங்குகளின் நிலையும் குளிர் அதிகமாக காணப்படுது. மலைகள் கூட என்ன பண்ணுது, குளிரக்கூடிய அளவுக்கு அங்க அந்த காற்று வாடை காற்று அதிகமா இருக்கிறது. குளிர் அதிகமாக காணப்படுகிறது. மக்கள் குளிருக்காக தீ காய்கின்றார்கள். அந்த குச்சியெல்லாம் பொறுக்கி தீ காய்ஞ்சாங்க, அதுதான் சொல்லப்படுது. கைகளில் அடல் சட்டிகளை ஏந்தி உடலை வெதுவெதுப்பாக வைத்துக் கொள்கின்றார்கள். அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மலைகள்ல எல்லாம் பீக்கம்பூ இது போன்ற மலர்கள்லாம் மலைகள்ல அதிகமாக மலர்ந்து இருக்கிறது. அந்த கொக்குகளும் நாரைகளும் மணல் பரப்புல மேட்டான மணல் பரப்புல அமர்ந்திருக்கு. அப்ப அந்த தண்ணியில வரக்கூடிய அந்த மீன்களை பார்த்து நம்ம பிடித்து உண்பதற்கு எவை தகுந்த ஒரு மீனாக வருகிறது என்று பார்த்திருக்கின்றன. வரக்கூடிய மீன்களும் எங்களை பிடித்து சாப்பிடுங்கள் என்று சொல்ற அளவுக்காக அங்க இருக்கிறோம். அப்போ வயல்வெளிகள் அதிகமாக காணப்படுகின்றன. அந்த மழை அதிகமா இருக்கிறதுனால வயல் நல்ல செழிப்பாக இருக்கிறது. வயல்களில் அந்த பாக்கு மரங்களும் நல்ல முற்றி அழகாக காணப்படுகின்றன. இவ்வளவு ஒரு வாடை காற்றால அந்த அளவுக்கு ஒரு செழிப்பாக இருந்தது. பாக்கு மரம் கூட தன்னுடைய பாலையை வெளியில வச்சு அதுல இருந்த நீரை வாங்கி கொண்டு பாக்குகள் முற்றி காணப்படுகின்றன. இவ்வளவு ஒரு அந்த வாடை காற்றால அந்த ஊர் மிகவும் செழிப்பாக இருக்கிறது. அப்ப கல் குடித்தவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குளிர் மழை எங்கேயும் மழையே பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எல்லோரும் குளிர்ல செயலற்றவர்களாக ஒரு வேலையும் ஒரு
சுறுசுறுப்பா செய்யக்கூடிய அளவுக்கு இல்லாம குளிரால் இருக்காங்க. அப்போ அங்க கல்வி கற்காத அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய கல்லை குடித்திருக்கக்கூடிய மக்கள் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய ஆடை நழுவுவதையும் ஒரு கையால் பிடித்து கொண்டு பகல் பொழுது முடிந்து மாலை வந்தது என்று கூட தெரியாமல் எங்க பார்த்தாலும் சுற்றி திரிகிறார்கள். தெருக்களில் சுற்றி திரிகிறார்கள். விடாது மழை பெய்வதால் ஆறுகளில் வெள்ளம் அதிகமாக காணப்படுகிறது. வயல்வெளிகளில் நீரின் மொழியில் காணப்படுகின்றன. கொக்குகள் இறகுகளை போல வெண்மையான பூக்கள் பூத்து அங்க காணப்படுகின்றன. பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அழகான சங்கு வளையல் அணிந்திருக்கக்கூடிய பெண்கள், மூங்கில் போன்ற தோள்களை உடையவர்கள், முத்து போன்ற பற்களை உடையவர்கள் என்ன பண்றாங்க, பிச்சி பூ மலர்ந்திருப்பதை பார்த்து மாலை நேரம் வந்துவிட்டது என்று அறிந்து தங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய விளக்கில் நெய் வார்த்து திரியிட்டு விளக்கேற்றி வீட்டு தெய்வத்தை வழிபடுகின்றனர். நெல்லும் மலரும் தூவி வீட்டு தெய்வத்தை வழிபடுகின்றனர். அப்போது கடை தெருக்களிலும் இருக்கக்கூடிய எல்லோருமே மாலை நேரத்துல தெய்வத்தை வழிபடுவதாக சொல்லப்படுது. அதன் பிறகு அரண்மனை, அந்த அமைப்புகள்லாம் அரண்மனையை எப்படி எப்படி கட்டுறாங்க, இப்போ தலைவி இருக்கிறாங்க, அந்த வாடைக்காட்சி எப்படி இருக்கு, விலங்குகள் நிலை எப்படி இருக்கு, அரண்மனையை வந்து அமைக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. அந்த சித்திரை மாதம் வெயில் வந்து தெற்கையும் சாயாமல் வடக்கையும் சாயாமல் இருக்கக்கூடிய சித்திரை மாதத்துல ஒரு 10 நாள் கழித்து மீதி இருக்கக்கூடிய அந்த 20 நாட்களில் ஒரு நல்ல நாள் பார்த்து பிற்ப நூலை அறிந்திருக்கக்கூடிய தச்சர்கள் என்ன பண்றாங்க, நூலை பிடித்து எந்தெந்த இடத்துல தெய்வங்கள் உரையலாம், எந்தெந்த இடத்துல மனைகள் அமைக்கலாம், வாசல் பகுதிகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இடமா வகுந்து பாக்குறாங்க. அதன் பிறகு எழுப்ப வேண்டிய அந்த மதில் சுவர்கள் பற்றியும் குறித்து கொள்கின்றனர். அதன் பிறகு அந்த வாசல் பகுதி அமைக்கிறார்கள். வாசல் பகுதியில வந்து நீண்ட கதவுகள்ல வந்து யானை உருவங்களும் குவளை மலர்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. அந்த அரண்மனையில அந்த உருவங்கள் வந்து கதவை ரெண்டையும் சாத்தும் போது 2 உருவங்களும் தனித்தனியாக இல்லாமல் ஒன்று சேர்ந்தது போல் காணப்படுகின்றன. அதுல ஐயவி அப்படின்னு ஒரு கடுகு அப்புறாங்க. அது எதற்கு அப்படின்னா, தெய்வம் அந்த இடத்துல உரையணும், இருக்கணும், குடியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஐயவி அப்படிங்கிற கடுகு அப்படிங்கிறார். அரண்மனை வாசல் அந்த மன்னன் பெற்ற வெற்றியை கொண்டாடும் விதமாக யானை மீது அமர்ந்து கொடியை உயர்த்தி பிடித்தால் எவ்வளவு தூரத்துக்கு வருமோ அது போல அந்த அரண்மனையோட வாசல் இருக்க வேண்டும். ஒரு மலையை குடைந்து கொடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உயரமான வாசலை கொண்டதாக காணப்படுகிறது. திருமகள் குடியிருப்பதற்காக அந்த வாசலில் மணல்கள் பரப்பப்பட்டிருக்கின்றன. அரண்மனையோட முன்றில் அப்படின்னு சொல்றாங்க. முன்றில்னா முன்பகுதி, அந்த இடத்துக்கு முன்னாடி பகுதி. அங்க வெண்மணல் பரப்பப்பட்டிருக்கு. அங்க வந்து தெய்வங்கள் குடியிருப்பதற்காக அந்த வெண்மணல் பரப்புவதாக கூறப்படுகின்றன. அங்க அன்னப்பறவைகள் மான்களும் துள்ளி விளையாடுகின்றன. குதிரைகள் தனியாக கட்டப்பட்டிருப்பதை அறிந்து ஒலி எழுப்புகின்றன. மயில்கள் அகவுகின்றன. இதெல்லாம் சேர்த்து ஒரு மலையில சத்தம் எழுப்புனா எப்படி இருக்குமோ அது போல அந்த இடம் காணப்படுகின்றன. மிக உயரமான மதிசூருடைய உடைய அரண்மனை இருக்கு. யவனர்கள் அவங்க அமைத்து கொடுத்த அந்த சிற்ப வேலைப்பாடு, அந்த பாவை கையில விளக்கு மாதிரி ஒழிச்சுட்டாங்க. யவனர்கள் செய்து கொடுத்த பாவை விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கையில வந்து வைத்திருப்பது போல அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதுல நெய்யை ஊற்றி திரியிட்டு கொடுத்துகின்றனர். ஒளி மங்கும் போது மீண்டும் அந்த திரியை தூண்டி விட்டு எல்லா பகுதியிலும் ஒளி எழுப்புவதாக அந்த பாவை விளக்கு செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. வலிமையான கதவுகள் காணப்படுகின்றன. இப்போ அந்த மழை காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த விசிறின்னு ஒண்ணு விசிறி வந்து நம்ம கோடை காலத்துல விசிறி நமக்கு பயன்படும். அப்போ அந்த மழை பெய்யக்கூடிய காலத்துல வந்து வாடை காற்று அடிக்கக்கூடிய அந்த குளிர் காலத்துல நமக்கு விசிறி காணப்படாது. ஆலவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசிறி வந்து பயன்படாமல் ஒரு ஓரமாக வைத்திருக்கிறார்கள். தென்றல் காற்றை கொண்டு வந்து தரக்கூடிய அந்த ஜன்னலும் வந்து சாத்தப்பட்டு இருக்குது. இது பயன்படாம ஒரு இடத்துல இருக்குது. அப்போ அங்க வந்து குளிர்காத்து அதிகமா இருக்கிறதுனால அங்க வாழக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, குடத்துல குவிந்த வாயையுடைய அந்த குடத்தில் இருக்கக்கூடிய நீரை பருகாமல் அகன்ற வாயையுடைய அடுப்பில் நெருப்பிட்டு அவற்றில் தங்கள் உடலை சூடுபடுத்திக் கொள்வதாக காணப்படுகிறது. அரண்மனை அமைப்புதாங்க. அந்த வாசல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அந்த அரண்மனையில கட்டில்கள் வந்து அன்னப்பறவையின் அந்த இறகுகளை வைத்து மென்மையாக கட்டில் அந்த மெத்தை அமைக்கப்பட்டிருக்கு. தலையணை வைப்பதற்கு அமைச்சிருக்காங்க. கஞ்சியிட்ட ஆடையை மேலே
விரிக்கப்பட்டிருக்கு. வாசனையாக காணப்படுகிறது. அந்த கட்டில் வந்து நறுமணம் மிக்கதாக காணப்படுகிறது. அப்ப தலைவன் பிரிந்திருக்கும் போது தலைவி ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அவருடைய தோழிகள் என்ன பண்றாங்க, இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா யாருதான் வருத்தப்படாம இருப்பாங்க, அதனாலதான் இவ்வளவு வருத்தம் அடைகிறா அப்படின்னு சொல்லி அவருடைய தலைவியின் பாதத்தை வருடி கொடுக்குறார்கள். செவிலியர்கள் என்ன பண்றாங்க, அந்த நரைத்து போன கூந்தலை உடைய செவிலியர்கள் என்ன பண்றாங்க, ஆறுதல் மொழி கூறுறாங்க தலைவிக்கு. உன்னுடைய தலைவன் சீக்கிரமாக திரும்பி வருவான், நீ வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் மொழிகளை கூறுகிறார்கள். எந்த ஆறுதல் மொழியும் சொல்லியும் ஆனா தலைவியால் அதை ஏற்றுக்க முடியல. அந்த அந்த அரண்மனையிலேயே வந்து இதுல குந்தபுரத்துல பக்கத்துல வந்து கட்டிலுக்கு பக்கமா அவன் நிற்கிறாங்க. அப்ப திங்கள் ஒரு ரோகிணி வரையப்பட்ட அந்த சிறை சிலையை பார்த்து நம்மளாலும் இந்த மாதிரி சேர்ந்து இருக்க முடியலையே தலைவனோட அப்படிங்கிற மாதிரி வருந்துறாங்க. பின்னாடி கொற்றவையை வந்து வேண்டுறாங்க. கொற்றவையை வேண்டிக்கிட்டா சீக்கிரமா வெற்றி கிடைக்கும், தலைவன் சீக்கிரமா திரும்பி வருவாரு அப்படிங்கிறதுக்காக கொற்றவையை வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே வந்து அங்க நடக்கிறது. பிரிவால் வாடக்கூடிய அரசின் தலைவன் நினைத்து வருந்துதல், அணிகலன்களை துறந்து எளிய ஆடையுடன் அழகாக அணிகலன்கள் அந்த மங்களம் கருதி சில பூக்களை மட்டும் தலைவன் பிரிஞ்சிருக்கிறதுனால மங்களம் கருதி சில பூக்களை மட்டும் தலைவர் சூடி இருக்காங்க. அழகான பூ வேலைப்பாடு அமைந்த ஆடைகளை கலைந்து அழுக்குடன் கூடிய வேலைப்பாடு கூட ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். ஒரு ஒரு ஓவியம், உயிரில்லாத ஒரு ஓவியம் போல் அவர்கள் இருப்பதாக காணப்படுகிறது. அவர்களுடைய கண்கள்ல கண்ணீர் வருகிறது. தலைவியின் துயரை கண்டு செவிலித்தாய் எல்லாம் வருத்தமடைகிறாங்க. விரைவில் மன்னன் வெற்றி பெறுவான் என்று கேட்டுகிறார்கள். கொற்றவை தெய்வத்தை வழிபட்டனர். மன்னன் தங்கி இருக்கக்கூடிய அந்த கூடாரம், இப்போ தலைவன் அந்த கூடாரத்துல தங்கி இருக்காங்க, போர்ல வெற்றி பெற்றாங்க. இப்ப யானையெல்லாம் வெட்டி வீழ்த்திட்டாங்க. அப்படியே பகைவருடைய அந்த ஒளி வீசக்கூடிய அந்த வால்ல வந்து விழுப்புண் பட்ட வீரர்களை காண்பதற்காக அந்த கூடாரத்திலிருந்து தங்கி இருக்கக்கூடிய அந்த கூடாரத்திலிருந்து வெளியில் வருகிறார். குதிரைகள் யானைகள் பார்க்கணும், எல்லாரையும் பார்க்கணுங்கிறதுக்காக வர்றாரு. அப்ப வாடை காற்று வீசும்போது விளக்கு தெற்கு நோக்கி சாய்ந்து எரிவதாகவும் கூறப்படுகிறது. அப்ப பார்க்க போகும்போது படைத்தலைவன் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் வீரர்கள் தடுப்பு பெற்ற வீரர்களை காட்டுவதற்காக அழைச்சிட்டு வருகிறார். அப்போ குதிரை போகிறது, யானை போகிறது. அவன் சேற்று பகுதியில் நடப்பதால் அந்த சேற்று பகுதி தன்னுடைய ஆடைகளில் தெரிப்பதாக சொல்லப்படுகிறது. படைத்தலைவன் அவனோட வேப்பம்பூ மாலையை தன்னுடைய தலையில் சூடி இருக்கிறான், வேலை கையில் ஏறி இருக்கிறான். அவங்களோட சேர்ந்து யார் யார் விழுப்புண் பெற்றிருக்கிறார்கள் விழுப்புண் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒருத்தராக காமிச்சுட்டே போறாங்க, காட்டிகிட்டே போறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா தலைவன் அந்த அழைச்சிட்டு போற படைத்தலைவன் என்ன பண்றாரு, மேலாடை இடது தோல்ல மேலாடை போட்டிருக்காங்க. அந்த மேலாடை நழுவி கீழே விழுகிறது. அதை கையில் எடுத்துக்கொள்கிறார். பார்வை வந்து அவருடைய பார்வை வந்து கொடூரமா இருக்கு. ஏன்னா வீரர்கள்ல அவங்களுடைய பார்வை வந்து மிகவும் கொடூரமாக காணப்படுகிறது. அந்த ஆடையை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு ஆயுதத்தை கையில் ஏந்து செல்கிறார், வாளை கையில் ஏந்து செல்கிறார். படைத்தலைவன் அவருடைய வலதுபுற தோளில் கையை போட்டுக் கொள்கிறார். மழை பெய்கிறது, வாடை காற்று மழை தூறுகிறது. அந்த மழை துளி தண்ணீர் படாமல் இருப்பதற்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா வெண்கொற்றை குடை பிடித்திருக்கிறார். வெண்கொற்றை குடை பிடித்திருக்கிறார். எல் என்று ஒளி எழுப்பக்கூடிய இரவு என்று கூட பாராமல் என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த விடுப்புண் பெற்றவர்களை பார்த்து அன்பு கலந்த வார்த்தைகளாலும் பாசம் நிறைந்த பார்வையோடும் அவர்களை பார்த்து செல்வதாக கூறப்படுகிறது. மன்னன் போர்க்களத்தில் வீரர்களை விசாரிப்பது அவனுடைய கடமையாக கூறப்படுகிறது. கையில் வேருடன் தன் வீரர்களின் தியாகத்தை பாராட்டுகிறார். அதனாலேயே அவருக்கு இது நல்வாடையாக காணப்படுகிறது. அந்த கால ஓவியம் மற்றும் கட்டிடக்கலை பற்றிய குறிப்புகள் நிறைய காணப்படுகிறது. யவனர்கள் செய்து கொடுத்தது அந்த வட்டக்கல், மஞ்சள் அரைக்கக்கூடிய கற்கள், இதெல்லாம் வந்து யவனர்கள் செஞ்சு கொடுத்ததாகவும், இந்த பாவை விளக்கு யவனர்கள் செஞ்சு கொடுத்ததாகவும், சிற்ப நூல் அறிந்த தச்சர்கள் எல்லாரையும் பற்றி அது காணப்படுகிறது. அதனால ஓவியக்கலை மற்றும் கட்டிடக்கலையோட சிறப்பு அதில் காணப்படுகிறது. நில விளக்கு, திரைசீலை போன்ற அந்த பொருட்கள் அந்த புறத்துல அதெல்லாம் காணப்படுகிறது. போர் மற்றும் வீரத்தை கூட்டும் பண்பும் நெடுநல்வாடையில காணப்படுகிறது. நாட்காட்டிகள் இல்லாத அந்த காலத்துல வானிலை மாற்றங்களை வைத்து காலத்தை உணர்ந்தனர். அந்த சூரியனை பார்த்து எவ்வளவு என்ன மணி ஆகுது அப்படிங்கிறத கரெக்டா கணிச்சு சொல்லக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. புதிர்காலம் முடிந்த பின் பனிக்காலம் தொடங்கக்கூடிய அந்த மாற்றங்கள், இரவு நேர காவலர்களின் பணி மற்றும் அவர்கள் காலத்தை அளவிடக்கூடிய அந்த முறை, நக்கீரர் கையாண்டுள்ள உவமைகள் மிக நுட்பமானதாக காணப்படுகிறது. ஒவ்வொரு பாடல்லையும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உவமைகள் அதிகமாக கையாண்டிருப்பது தெரிகிறது. மழை மேகங்கள் மலையை சூழ்ந்து யானை கூட்டத்திற்கு உவமையாக மலையில வந்து மழை மேகங்கள் படித்திருப்பது போலவும் வலப்புறமாக எழுவது போலவும் இருப்பது
ஒரு மேகம் என்பது போல ஓமையாக காட்டியிருக்கின்றார். விளக்குகளின் ஒளியை விண்மீன்களுக்கு ஒப்பிட்டு கூறுகின்றார். தமிழகத்தில் யவனர்களின் வருகை குறித்தான வரலாற்று செய்திகளும் காணப்படுகின்றது. அவர்கள் வீரடியர்கள் அந்த யாழிலை இசை அமைப்பதற்கு நரம்புகள் அந்த குளிர்ல இசையமைப்பதற்கு தகுந்த மாதிரி இல்லாததுனால தன்னுடைய நெஞ்சு பகுதியில் வைத்து தேய்த்து பிறகு ஒளியேற்றுவதாகவும் கூறப்படுகின்றன. அவர்கள் செய்த வேலைப்பாடுகள் சிறந்த மதிப்பை பெற்றிருந்தன. பாசறையில் அவர்கள் அமைத்த விளக்குகள் சிறப்பாக குறிக்கப்படுகின்றன. முதல் பாரியில் இயற்கை மற்றும் குளிரின் கொடுமை காணப்படுகிறது. அந்த முதல்ல பார்த்தோம் விலங்குகள் நிலை, மக்கள் எப்படி செயலற்று போயிருந்தார்கள், குளிர் அதிகமா இருக்கிறாங்க, அந்த இதெல்லாம் பார்த்தோம். 2வது பகுதியில அரண்மனை அமைப்பு, அந்தப்புற அமைப்பு, தலைவியோட வருத்தமான நிலை, இதெல்லாம் பார்த்தோம். இறுதி பகுதியில மன்னன் பாசறையிலிருந்து அந்த வீரர்களை பார்ப்பது, போர் செய்தி, இது போன்ற செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. 188 அடிகளில் முழு வாழ்க்கையும் அழகாக சித்தரித்து காட்டியிருக்கின்றார். நெடுநல் வாடை ஒரு சித்திரத்தை போன்ற ஒரு சித்திரத்தை பார்த்தா எப்படி நம்ம தெரிஞ்சுக்குவோம், எவ்வளவு அழகா இருக்கு, என்ன கருத்து சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது போல அந்த நெடுநல் வாடையும் மிக அழகான கருத்தை நமக்கு விளக்குகின்றன. சொற்களால் ஒரு வர்ணனை உலகத்தையே நக்கீரர் அழகாக, மிகவும் அழகாக உருவாக்கி இருக்கின்றார். இது மனித உணர்வுகளையும் இயற்கையையும் இணைத்து பேசக்கூடிய ஒரு நூலாக காணப்படுகிறது. ஒரு பக்கத்தில் அரசனுக்கு வெற்றி தருவதால் பெருமைக்குரியதாக காணப்படுகிறது, மறுபக்கத்தில் தலைவிக்கு தனிமையை தருவதால் நெடிய ஒரு துயரமாகவும் காணப்படுகிறது. 2 நிலைகளையும் சமமாக பேசுவதால் இந்த பெயர் அதுக்கு ஏற்படுகிறது. வரலாற்று முக்கிய செய்திகள். சங்ககால மன்னர்களின் போர் முறையை நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. பெண்களுடைய சமூக நிலை மற்றும் அவர்களுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம அழகா பார்ப்போம். மாலை நேரம் வந்துச்சுன்னா கடவுளை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது, அந்த மாதிரி செய்திகள்லாம் விளக்கேற்ற வேண்டும், கடவுளை வழிபட வேண்டும், அந்த மாதிரி முக்கியமான செய்திகள்லாம் பார்த்தோம். சங்ககால மக்களின் உணவு, உடை, இருப்பிட முறைகளையும் நெடுநல் வாடை அழகாக நமக்கு காட்டுகின்றன. நெடுநல் வாடை சங்க இலக்கியத்தில் ஒரு மணிமகுடம் என்று கூட சொல்லலாம். வீரத்தையும் காதலையும் ஒரு நேர்கோட்டில் இணைக்கும் ஒரு பாலமாக நமக்கு அமைகிறது. தமிழரின் நாகரிகத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் ஒரு ஒப்பற்ற நூலாகவும் அமைந்து ஒரு நெடுநல் வாடை அழகான கருத்துக்களையும் நமக்கு விளக்கக்கூடிய ஒரு நூலாக நக்கீரர் நமக்கு படைத்து காட்டியிருப்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. நன்றி.